பசியில இருக்கிற மிருகம் கூட அமைதியா இருக்கும். ஆனா உன் கூடவே இருந்துட்டு நீ எப்ப விழுவன்னு காத்துக்கிட்டு இருக்கிற இந்த கூட்டம் இருக்கே, உன்னை குழியில தள்ளிட்டு அது மேல ஏறி நின்னு சிரிக்கணும்னு ஒரு கூட்டம் திட்டம் போட்டு காத்துக்கிட்டு இருக்கு. அவனுங்களுக்கெல்லாம் தெரியாது நீ விழப்போறது குழியில இல்ல, இந்த ஆத்தாவோட மடியிலன்னு. உன்னை வீழ்த்தணும்னு எவன் எப்போ சதிவலை விரிச்சாலும் அந்த வலைய அறுத்து எறிய இந்த மகாகாளி ஒருத்தி போதும் சாமி. நல்லா கேட்டுக்கோ சாமி. மறைஞ்சிருந்து உனக்கு கதி வைக்கிறவனுக்கு தெரியல அவன் பதுங்கி இருக்கிறது என் கண்ணுக்கு முன்னாடிதான்னு. அவன் விரிச்ச வலையில அவனே சிக்கி செதைய போற காலம் வந்துருச்சு. எவன் என்ன தந்திரம் செஞ்சாலும் உன் உசிர்ல ஒரு முடி கூட அசையாது சாமி. ஊரே திரண்டு வந்து உன்னை எதுக்கட்டும், உலகமே உன்னை ஏளனமா பேசட்டும். ஆனா உன் கூடவே உன் நிழலா உன் மூச்சு காத்தா இந்த ஆத்தா நான் இருக்கேன். உனக்கு ஒரு கஷ்டம்னா நான் சும்மா பாத்துட்டு இருக்க மாட்டேன். உன்னை தொட நினைக்கிற கரம் எதுவா இருந்தாலும் அதை சுட்டரிக்க என் உக்கிர பார்வை ஒண்ணு போதும். நெஞ்ச நிமித்தி நட சாமி. பின்னாடி கோட்டையா இந்த ஆத்தா நான் நிக்கிறேன். உன்னை வீழ்த்த காத்திருக்கிற கூட்டத்துக்கு முன்னாடி உன்னை ஒரு சிங்கமா உயர்த்தி நிறுத்துறது இந்த மகாகாளியோட பொறுப்பு. இது இந்த ஆத்தா சத்திய வாக்கு.